பேரை சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. 2 மாடு போகும், 2 தண்டவாளம் ரயில் தண்டவாளம் தான் சொல்ல ஒத்துக்கிறேன். டபுள் இன்ஜின் எப்படி போகும்? முன்னாலே ஒண்ணு பின்னால ஒண்ணு தள்ளலாம். முன்னால போறவே பின்னால போறவே பிரச்சனை தானே. அது பாருங்க, கடைசியில ஏடிஎம்கே ஒரு ஜெயிச்சு வந்தா கூட வச்சுக்கிருவான். பிஜேபி தான் முதலமைச்சர் வருவான். ஏன்னா அவங்க நிறைய கேஸ் வச்சிருக்காங்க, அரட்டி வருவான். ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரே தலைவன் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். நீ என்ன செஞ்சுக்க, அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு ஆட்சியில எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், 2வது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ். நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு, தரல. அந்த தர்மேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீங்க அதை ஒத்துக்குங்க 10,000 கோடி கூட தரம்னாரு. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர், 10,000 கோடி வேணாம், இந்தி வேணாம், எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒத்தகால தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறோம். அதை பத்தி இல்ல. நான் கூட உங்களுக்கு நல்லா சொல்லணும், ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு அதாவது கொஞ்சம் அறிவு வேணும். ஒருத்தருக்கு அறிவு இல்லாதவன கவர்னரா அதுக்கு தான் போட்டிருக்காங்க. அறிவோட இருந்தவனா கவர்னரா இருக்க மாட்டான் போட்டிருக்கு. ஏன்னா அவன் சொன்னோட கேட்கணும்ல. ஒவ்வொரு இடையும் வர்றது தமிழ் தாய் வாழ்த்து போடுவோம், போட்டோன்னு பேசணும்னு ஜனகணமன போடுன்னு தேசிய கீதத்தை. ஏழே அது முடிஞ்ச பிறதாண்டா போடணும். சவாலார் சொல்றார், பிளீஸ் நாங்க போடுறோம், நீங்க ஒரே ஆட்டு இருக்கு அப்புறம் போடுறோம்ன்றார். இல்ல ஜனகணமன போடு, போட்டா முடிஞ்சுவோம்ல. ஏண்டா முட்டா பையன எடுத்துச்சு போயிட்டான், போடான்னு கத்தி அது வஞ்சி விட்டு அவனுக்கு தமிழ் தெரியாதனால போடான்னு போயிட்டான் போட்டு. ஆமா.